Hi everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா she is a typical patient of PCOS. ஒரு 29-year-old. ஆனால் வந்து 2 பேபி இருக்கு. ஆனால் எப்போவுமே irregular periods with heavy bleedingோட வருவாங்க. ஹீமோக்ளோபின் வந்து 4-5 நல்லா இருந்துட்டு 2-3 blood எல்லாம் ஏற்றிட்டு இப்போ ஒரு டிஎன்சிக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அவங்க ரொம்ப யங்காக இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெரினா அப்படின்ற ஒரு ஹார்மோன் வச்ச காப்பர்டி ஐயூசிடி இன்ட்ராயூட்ரின் டிவைஸுன்றதை நம்ம வைக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணி அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது சதை இருக்கா இல்லை வேறு ஏதாவது வந்து டிஷ்யூ நிறைய வளர்ந்துருக்கா அதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து அமிச்சாதான் நமக்கு வந்து கரெக்டான டயக்னோசிஸ் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் நம்ம இப்போ பார்க்கலாம். So I'm just going through the cervical canal now. இப்போ வந்து யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே வந்துட்டோம், நம்ம யூட்ரஸ்குள்ளே இருக்கோம். ஸோ ரைட் டியூபோட ஓப்பனிங் இது, இந்த டாட் மாதிரி தெரிகிறது வந்து ரைட் டியூபோட ஓப்பனிங். அதே மாதிரி லெஃப்ட் டியூபோட ஓப்பனிங் இது. பட் இந்த பேஷண்ட்க்கு பார்த்தோன்னா கர்ப்பப்பையில் வந்து ஒன்றும் அதிகமான டிஷ்யூ எதுவுமே கிடையாது. பட் இந்த மாதிரி பிசிஓ பேஷண்ட்க்கு என்ன ஆகும்னா லைஃப் லாங் ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையே வீங்கிரும், அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த பேஷண்ட்க்கு இன்சர்ட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இந்த மெரினா அப்படின்றது வந்து என்னென்னா கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம ஒரு கருப்படை டிவைஸ் இன்சர்ட் பண்ணுறோம். பட் இந்த பேஷண்ட்க்கு வந்து ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு எதனால் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்று வந்து அவங்களுக்கு மாதம் வந்து ஹெவி ப்ளீடிங் ஆகுது, அது ஒரு ரீசன். அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கர்ப்பப்பை எடுக்க முடியாது, பிகாஸ் ஷீ இஸ் ஒன்லி 29 years old. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மெரினா இன்சர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இது வந்து பயம் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மெரினா ஒரு எமிலின்றது வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இட் கேன் லாஸ்ட் ஃபார் 5 years. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது போட்டு உங்களுக்கு அந்த யூட்ரஸ்லேருந்து எந்த ப்ளீடிங்குமே வரல, நார்மலாக தான் ப்ளீடிங் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதை 5 yearsக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமுமே வந்து யூ கேன் சேஞ்ச் த மெரினா எவ்ரி 5 years till you have menopause. ஸோ இந்த பேஷண்ட்க்கு 29 yearsலேயே இன்சர்ட் பண்ணிட்டோம். பட் ஒரு சில பேஷண்ட்க்கு வந்து இப்போது 45 வயசில் ப்ளீடிங் ஹெவி ஆகும், இல்லை 42 வயசில் ப்ளீடிங் ஹெவி ஆகும். பட் யூட்ரஸில் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்கும், சுகர் தைராய்டு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுமே வந்து அவங்க மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் மெரினா ஒரு எமிலி வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் கண்ட்ரோலிங் த ப்ளீடிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.